الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த தாஜுல் மதீனா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்று முரித்தாக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாலில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எவைகளை எல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை எல்லாம் எங்களுக்கு விளக்கினானோ எச்சரித்தானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நோன்பாளிகளே, அல்லாஹு தஆலா பிடித்த நோன்புகளினுடைய கபூலியத்தை தந்தருள் புரிவானாக. இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து மீதமான ரமலானையும் ஆஃபியத்தான முறையில் அடைந்து அதனுடைய அனைத்து சிறப்புகளையும் பெற்ற ஸ்ரீதேவிகளில் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவுடன் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாம் ரமலான். இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் இந்த குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள். ஒன்று இருக்குது, நாங்க நினைச்சு எங்களுக்காக நாங்க கேட்கக்கூடிய துஆக்கள். யா அல்லாஹ் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி சொல்லக்கூடிய துஆக்கள். இன்னொன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கக்கூடிய துஆக்கள். இதற்கு முன்னால வந்த ஸ்ரீதேவிகள் ஓதின துஆக்களும் இருக்குது, அல்லாஹ் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறான், அதுவும் இருக்குது. உங்களுக்கு இது தேவையா, இந்த துஆவை கேளுங்க, அப்படி சொல்லி தந்ததும் இருக்குது. உதாரணத்துக்கு, நாங்க இன்றைக்கு தூங்கி எழும்பினோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா ஓதினோம். யாரு சொல்லி தந்தது? எங்கட நபி காருண்யமான கண்மணியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிகா மூது வஅஹ்யா, யாரு சொல்லி தந்தது? நபி. இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட எத்தனையோ துஆக்கள் இருக்குது. வீட்டுள்ளுக்கு போகல, வீட்டுக்கு வெளியே வர போகல, பாத்ரூம் டாய்லெட் போகல, வெளியில வர கொல, உடுக்க கொல, உடுப்ப கலட்ட கொல, தின்ன கொல, பிஸ்மி மறந்தா, இடையில பொறவு, விருந்தா இருந்தா, நோம்பாலில உள்ள நோம்பு திறந்தா, அது இது, அங்கால இங்கால, வலதால இடதால மேலால கீழால நிறைய துஆ இருக்குது. எல்லாம் சேர்த்து துஆ மஸ்னூன் என்று சொல்லி மஸ்னூனான துஆக்கள் என்று கிதாபும் இருக்கு. ஹிஸ்னு ஹஸீன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 500-600க்கு மேல வந்து சாதாரண துஆக்கள், சாதாரண துஆக்கள், இப்படி நிறைய துஆக்கள் இருக்கு. ஆனா அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துஆ படிப்பிக்கிறான் குர்ஆன்ல. நீங்க எல்லாருக்கும் துஆ சொல்லி கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு ஒரு துஆ சொல்லி தரேன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பனி இஸ்ராயீல்ல இன்றைக்கு நானும் நீங்களும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிருப்போம், நிறைய ஓதிருப்போம் மாஷா அல்லாஹ். அந்த கஹ்ஃப் சூராக்கு முன்னால சூரா 17வது அத்தியாயம் 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பம். அதுல ஆரம்ப பகுதியிலேயே அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு ஒரு துஆ சொல்லி கொடுக்கிறான். என்ன துஆ? நபியே நாயகமே, நீங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்க கூடாது, இவ்வளவுதான் சொல்றான். நீங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அதுக்கு பிறகு உங்களோட உம்மா வாப்பா இருந்தாங்கண்டா, அல்லது உங்களோட உம்மா வாப்பால யாராவது ஒருத்தர் ஹயாத்தோட இருந்தாங்கண்டா, அவங்க முதுமையை அடைந்து இருந்தாங்கண்டா, உங்களோட கீழால மீன் உம்மா வாப்பா எப்பயும் மேல, நான் சொல்றேன் எங்கட சம்பாத்தியத்துக்கு கீழே. இப்ப வாப்பாக்கு ஏழா, நான் சம்பாதிக்கிறேன், எந்த தால கொஞ்சத்தை வாப்பா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார், இப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு நீங்க உப் என்ற வார்த்தை சீன்னு சொல்ல வானா.
அவங்கள விரட்ட வானாம் இப்படி என்று நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்து சொல்றான், உமாக்கும் அப்பாக்கும் துவா கேட்க தெரியுமா? யாருக்கு? எனக்கு இல்ல, எங்க நாட்டுல பெரிய உலமாக்களுக்கு அல்ல, சவுதியில இருக்கிற உலமாக்களுக்கு அல்ல. யாரு வழிகாட்டியா வந்தாங்களோ, ரஹ்மத்தாக வந்தாங்களோ, அந்த நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுறான், உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களே, உறக்க முந்தி வாப்பா மௌத்து, 6 வயசுல உம்மா மௌத்து, அந்த வாப்பாக்கும் அந்த உம்மாக்கும் நீங்க எப்படி துவா கேட்கணும் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லித்தாரேன், இப்படி துவா கேளுங்க. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் அக்பர். அளவற்றவனே இல்ல கேட்கல, அப்படி கேட்கல. ரப்பி என்றது லார்ட் என்ற அர்த்தம். என்னை பரிபாலிக்கின்றவனே, இர்ஹம்ஹுமா, என்ற உம்மக்கும் வாப்பக்கும் இரக்கம் காட்டு. எப்படி இரக்கம் காட்டணும்? கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்னத்துல அவங்க 2 பேரும் தான் எனக்கு ரப்பா இருந்தாங்க. சில நேரத்துல நிறைய பேர் இதுக்கு தர்ஜுமா பண்ணும் பொழுது சில நேரத்துல அவசரத்துக்கு சொல்லி பண்றது, அது கொஞ்சம் திருத்திக் கொள்ளணும். எங்களுக்கு சின்னத்துல இரக்கம் காட்டின போல நீ அவங்களுக்கு இரக்கம் காட்டு, இல்ல அப்படி வரல. கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்துல என்ற உம்மாவும் அப்பாவும் எனக்கு ரப்பு, 2 பேரும் 2 ரப்பாக இருந்தாங்க எனக்கு. அல்லாஹ் ரப்புல தான் ஆரம்பிக்கிறான். ரப்பி என்ற ரப்பே, இர்ஹம்ஹுமா என்ற உம்மாக்கும் வாப்பாக்கும் இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்துல அவங்க 2 பேரும் என்ற ரப்பா இருந்தாங்க. என்னைய ஸ்கூல்ல போட்டது அவங்க, சோமி இல்லாத நேரத்துல பக்கத்துல இருந்தது அவங்க. நீங்க அல்லாஹ்வோட விஷயத்துல என்னென்ன துவா எல்லாம் கேக்குறீங்களோ அந்த எல்லா துவாவையும் உம்மாக்கும் வாப்பாக்கும் நாங்க சின்னத்துல அப்ளை பண்ணுங்க, எல்லாம் அடங்கும். சாப்பாடு தந்தது வர போல அதுள்ளுக்கு வரும், நோயில் எரிக்க போகல போல அதுள்ளுக்கு வரும், தாகம் வந்துச்சு போல குறை ஏறினா தலையில ஊதுறது யாரு? அடுத்த விட்டாலையா? இல்ல, உண்மை தான் தலையில ஊதுறது. தட்டுறது யாரு? அவங்க தான். கக்க பண்ணி நான் கழுவுறது யாரு? அடுத்த விட்டாலையா? இல்ல, உண்மை. எல்லாம் எல்லாம் செஞ்சது அவங்க தான். சுப்ஹானல்லாஹ். இது யாரு சொல்லி கொடுக்கிறேன்? அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்ப சில துஆக்கள் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், சில துஆக்கள் முன்னால வந்தவங்க ஓதினாங்க. இன்றைக்கு பாடம் ரமலானினுடைய பாடம். ரமலான் துஆக்களையும் சேர்த்து கொண்டு வந்த மாதம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படுற மாதம். நானும் நீங்களும் துஆக்களை அங்கீகரிக்கப்படுற லிஸ்டுக்குள்ளால இருக்கிறோம். நோம்பாளி, பசியோட இருக்கிறோம், தாகத்தோட இருக்கிறோம், பெடப்பாகி எப்படா சூடு, இன்னும் சூடு மாறல்ல, எந்தா இப்படி எல்லாம் பிரச்சனையோட இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். சரி, இவ்வளவு பிரச்சனையோட என்னத்தை கேட்கிறாய் என்று பாப்போமே. எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம். ஆனா கேட்டு பார்த்தா அழுவ 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 மனிதர்கள் கிட்ட நாங்க எல்லாத்தையும் பேசுவோம். அந்த கவலை இது, இந்த கவலை இது, அந்த பிரச்சனை இது, இந்த பிரச்சனை இது. இந்த பிரச்சனை எல்லாம் வச்சு கொண்டா தொழுதோட்டனே ஓடுறீங்க துவா கேட்காம. ஒரு சாதாரணமா ஒரு 2 துவாவை சரி கேட்டுக்கொண்டு போங்களே. இல்ல, அது அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இன்றைக்கு உலகத்துல சில சின்ன வித்தியாசமான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. யாராவது ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்கார்ந்து துவா கேட்டாருன்னு வைங்களேன், சும்மா எங்கேயோ வைங்களேன், கேட்டா மற்றவர் நினைக்கிறேன் நிறைய பிரச்சனைக்கு போல, அவர் நிறைய பிரச்சனைக்கு போல அப்படின்னு. துவாட பொறுமதி நிறைய பேருக்கு தெரியாது. எந்த துவாவும் தட்டப்படுறது இல்லை சொன்னாலும் அதை விளங்கிக்கோங்க. இது சஹீஹான ஹதீஸ். நாங்க கேட்கிற எந்த துவாவும் தட்டப்படுவது இல்லை. துவா கபூல் ஆகிற கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில துவாக்கள் கபூல் ஆகும். ஒன்றோ நாங்க கேட்டது அப்படியே கிடைக்கும், இல்லாட்டி நாங்க கேட்டதை விட நல்லது கிடைக்கும். கெட்டது தர மாட்டாங்க, இல்ல ரப்பை தாரது நல்லது கிடைக்கும். அல்லது அதால வர இருக்கக்கூடிய ஒரு தீங்கு இல்லாம போகும். 4வது அல்லது அல்லாஹ் தஆலா அதை கியாமத்தினால சேர்த்து வச்சுப்பாங்க. சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் கேட்டு கபூலாகாத துஆக்களினுடைய அந்த ஃபலீலத்துகள், அந்த சிறப்புகளை கியாமத்தினால ஒரு மனிதன் கண்ட பிறகு உலகத்துல எந்த ஒரு துஆவும் கபூலாகாம இருந்தீங்கன்னா நல்லா எழுதிக்கும் அப்பா துஆ. அது எல்லாத்தையும் அங்க வச்சுப்பான். நீ கேட்ட துவா எல்லாம் இந்த சொல்லி கேட்டு. இந்த துவா முக்கியமான பாடம். துவா முக்கியமான பாடம். துவா எப்படி கேட்கிறது? இப்ப எங்களுக்கு துவாவை தெரியும், அந்த தேவை இந்த தேவை எல்லாத்தையும் கேட்கிறது. எப்படி கேட்கிறது? இந்த பங்களாதேஷ் பகுதிகளில் அவங்களிடத்துல பார்த்தா அவங்களோட பள்ளிவாசல்கள் உட்கார்ந்தா தொழுது முடிஞ்ச உடனே இந்த ரப்பனா ரப்பனா அந்த சத்தம் அதிகமா காதுல கேட்கும். ரப்பனா 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 சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போவாங்க.
அல்லாஹும்ம துஆ நிறைய கேட்கவே மாட்டாங்க. அவங்க ரப்பனா 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 என்றுதான் கேட்பாங்க. ரப்பே ரப்பே ரப்பே. நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு ரப்பு என்று கூப்பிடுறது ரொம்ப விருப்பம். அல்லாஹ் என்றது அவனுடைய சர்நேம். எங்கட ரப்புடைய சர்நேம் தான் அல்லாஹ். ரப்பு என்றது அவனுடைய நிக்நேம். நாங்க அவனை ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ் ஹாலிக் என்றதை ஏற்றுக்கொள்ளும், அல்லாஹ் மாலிக் என்றதை ஏற்றுக்கொள்ளும், அல்லாஹ் ராசிக் என்றதை ஏற்றுக்கொள்ள போகல கொஞ்சம் டவுட். அல்லாஹ் தான் ராசிக், அப்ப கடையை மூட்டிட்டு இந்த வீட்டுல போமா? இல்ல கடை போமே, இல்லாட்டி கஷ்டம். அல்லாஹ் ஹாலிக் என்றதில் ஒத்தரையும் சேர்க்க மாட்டோம், அல்லாஹ் மாலிக் என்றதில் ஒத்தரையும் சேர்க்க மாட்டோம். அல்லாஹ் ராசிக் என்ற விஷயம் வரும் பொழுது அங்கிட்டுக்கு முட்டிப்படும். கொஞ்சம் ஒரு போய நாள்ல கடை திறக்க இல்லாட்டி இந்த முசீபத் போய இல்லாட்டி இன்றைக்கு கொஞ்சம் சம்பாதிக்கே. அல்லாஹ் ராசிக் என்ற போகல கொஞ்சம் அங்கிட்டுக்கு ஒரு சின்னோரு வங்கு உண்டு, மிச்சம் இல்ல சின்னோரு வங்கு உண்டு ஆறுது, அங்கதான் முட்டுப்படுறது. அப்ப அந்த ரப்பு என்ற இடத்தை எடுக்கிறது அல்லாஹ்க்கு சரியான விருப்பம். ரைட், நான் ரப்பேட்டு நீ ஒத்துக்கொண்டுட்டாய், இப்ப நான் தரத்தாவணும் உனக்கு. எல்லாம் நீட்டா என்ற ரப்பு, நீத்தானே படைச்சாய், கேளுங்க ரப்பு கிட்ட. நீத்தானே படைச்சாய், நீத்தானே பார்த்து கொண்டிருக்கிறாய், போதுமா உனக்கு சந்தோஷமா? நான் இப்படியா உனக்கு சந்தோஷம் தான், ஓகே நான் ரெடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நெருப்புள்ளது நான் போறேன் உனக்கு சந்தோஷமா? ரைட், ஓகே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அல்லாஹ் பாக்குறான், ஓஹோ நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களா, நீங்களே நான் உங்களை செக் பண்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேக்குறாங்க அலக்க ஹாஜா, இந்த தேவை இருக்குதா? கைய கட்டிக்குது, காலை கட்டி இருக்குது, நெருப்புல போடுறதுக்கு நெருப்பு கிடங்கு இறங்கி வைக்கப்பட்டிக்குது, ரப்பர் பட்டியல அந்த அங்கிரிபல்ஸ் விளையாடுறாங்க எங்கட புள்ளைகள். அதுல அந்த பறவையை வச்சு இழுக்கிறது பாத்தீங்க, அத மாதிரி தான் அவங்களை அனுப்பினேன். கிட்ட போயிட்டு போடலாம், கிட்ட போயிட்டு போடலாம். நெருப்பு கிடங்கு, ஜூல சிங்கங்களை போட்டு வச்சு கிடங்கு, அது மாதிரி பெரிய கிடங்குல நெருப்பு கிட்ட போயிட்டு யாரும் போடலாம். இழுத்து வச்சுக்குது அடிக்கிறதுக்கு. 1 2 3 ட்ரிகர் இருந்தா போயிட்டு போறதுக்கு ரெடி ஆகிக்கிறாங்க, போறது ரெடி ஆகிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் வராங்க, கேக்குறாங்க என்ன சரி தேவைக்குதா? விளங்குது இல்லையா தேவை? நாங்கள சொல்லுவோம் விளங்குது இல்லையா ஆஜி, கையும் காலையும் கட்டி போட்டி கேள்வி கேக்குறீங்க, சொல்லுவோம் எங்கேயாவது தூக்கிட்டு போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கினமா மேல சரி தூக்கிட்டு போங்க. இல்ல கேட்கலாம். அவங்க சொன்னாங்க ஹாஜத் இருக்குது உங்ககிட்ட இல்ல, ஹாஜத் இருக்குது உங்ககிட்ட இல்ல, அம்மா இலை கப்பலா உங்ககிட்ட இல்ல, நீங்க போங்க. அல்லாஹ் தாலா பார்த்தான், ரைட் இவர் உண்மையா தான் சொல்லிக்கிறாரு. அப்பையும் அல்லாஹ் அவரை ரிலீஸ் பண்ண இல்ல. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னால அவரை ட்ரிகர் அவுட் பண்ணப்படுது. அப்படியே போறார் நெருப்புள்ளுக்கு, நெருப்புள்ளுக்கு போறார், நெருப்புள்ளுக்கு போறார். எரியப்பட்டுச்சு, போடப்படல, எரியப்பட்டுச்சு எல்லாம். அப்படி போய் உள்ளுக்கு புலப்போக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நாங்க நெருப்புக்கு டிரெக்டா ஆர்டர் போட்டோம், யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமுக்கு மட்டும் சாந்தமாயிரி, இப்ராஹிமுக்கு மட்டும், வேற யாருக்கும் இல்லை. அதோட நானும் நீங்களும் பேசினா மாட்டோம். இப்ராஹிமுக்கு மட்டும் சாந்தமாயிரி. இப்ராஹிம் உள்ளுக்கு போறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கையில கட்டப்பட்டிருந்த கவுரு அப்படியே பத்தி போச்சு, காலில் கட்டப்பட்டிருந்த கவுரு பத்தி போச்சு, வேற ஒன்றுமே ஆவல்ல. அவரோட வாரில் ஒழுகிறார். அந்த ஸ்ரீதேவிகள் கேட்ட துவாக்களை அல்லாஹ் படிக்கிறான், அல்லாஹ் படிக்கிறான். அவங்க எப்படி துவா கேட்டாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்று கேட்கல. அவங்க கேட்ட துவா எல்லாம் ரப்பனா ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, எனக்கு தின்ன தாரவனே, குடிக்க தாரவனே, படுத்தா தூக்கத்தை தாரவனே, சுப்ஹானல்லாஹ் எலும்போனும் என்று நினைக்க போகல திரும்பவும் ரூஹ தாரவனே. எல்லாம் இதுல கடங்கும், எல்லாம் இதுல கடங்கும். என்னத்தை செஞ்சுட்டு துவா கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஃபர்ஸ்ட் துவா எங்க இருந்து வருது? யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து வருது? கௌபாவை கட்டப்படுது. எப்படியான கௌபா? கியாமத் நாள் வரைக்கும் நீக்கி, கியாமத் நாள் வரைக்கும் நீக்கும். அது அண்மையில அது இடிக்கப்பட்டுடும், அது வேற விஷயம். என்றாலும் அந்த வரையில் இருக்கக்கூடிய கௌபாவை வாப்பாவும் மவனும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டினத்துக்கு பிறகு துவா கேட்கிறாங்க. என்ன துவா? ரப்பனா, ஏண்டையும் இஸ்மாயிலையும் ரப்பே, ரப்பனா எங்களுடைய ரப்பே, இரட்சகனே, தகப்பல் மின்னா, நாங்க கட்டின இந்த கௌபாட அமலை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. கேட்டுட்டு சும்மா உடல்ல, நானும் நீங்களும் உடூர் ஏரியா இதுதான். அல்லாஹ் படிப்பிக்கிறான் துவா, அது போதா. இப்ப நீங்க தேவையை தான் கேட்டீங்க, தேவையை எப்படி முடிக்கணும், தேவையை எப்படி முடிக்கணும். மனிதனோட பேச போகல நாங்க சொல்றோம், ஹாஜி நீங்க வந்தா தான் ஹாஜி கொஞ்சம் நடக்கும், உங்களோட மனசு மாறினா தான் ஹாஜி. எத்தனை ஹாஜி, சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஹாஜி. அவர் அந்த அளவு ஹஜ்ஜே செஞ்சிக்க மாட்டார். சில நேரம் ஹஜ்ஜி கபூலோ தெரியா அவர்த, என்றாலும் தெரியாது. என்றாலும் எத்தனை ஹாஜியை போடுறோம்.
அப்ப ஹாஜியை உருவாக்கின அவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிப்பிக்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடத்திலிருந்து இந்த கௌபாவை கட்டின எத்தனையோ ஹாஜிமார் வர இருக்கிற இந்த கௌபாவை கட்டின இந்த அமல கபூல் செய்யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இன்னக நிச்சயமாக நீ அந்த சமீஉல் அலீம், நாங்க பேசுறத கேட்கிறாய், அதே மாதிரி நாங்க கட்டினது உனக்கா இல்லன்றது தெரியும். அல் அலீம் என்றா அறிவாளின் அர்த்தம். நல்லா கேட்கிறவனே, நல்ல விஷயம் தெரிஞ்சவனே, கபூல் செய்ய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒன்னாவது துவால ரப்பனால ஆரம்பிச்சு பின்னுக்கால 2 விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சவன், நல்லா கேட்கிறவன், துவாவை கபூல் செய். 2வது துவா கேட்கிறாங்க ரப்பனா, 2வது துவா திருப்பி ஏன் அடுத்த துவா சும்மா கேட்கறீங்க? ஒன்னாவது சொல்லியாச்சுதாங்க ரப்பு என்று சொல்லி திருப்பி என்ன அங்கிட்டு உடனிச்சுதானே? இல்ல 2வது துவா திருப்பி கேட்கிறாங்க. அடுத்தாய தொடரா இம்மீடியட் அடுத்தாய ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, வஜ்அல்னா முஸ்லிமைனி லக், அடே எங்க 2 பேரை முஸ்லிமாக்கு யா அல்லாஹ். அப்ப இவ்வளவு நேரம் காபிராவா இருந்தீங்க, கௌபா கட்டிக்கிறீங்க. இது நான் மிம்பர்ல இருக்கிற எண்ணில் ஆரம்பிச்சு ஜும்மாக்கு கடைசியா வர மனிதர் வரைக்கும் யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க. நான் துவா கேட்க போல யா அல்லாஹ், என்ன என் புள்ளை, என் பொண்டாட்டி, என் உம்மா, என் வாப்பா எல்லாத்தையும் முஸ்லீமாக்கு யா அல்லாஹ். எத்தனை பேர் துவா கேட்டீங்களோ? பர்த் சர்டிபிகேட்ல குப்திக்கு முகமது இந்து ஐ சுட்டி முஸ்லீம் தெரியும். கௌபாவை கட்டினவர் துவா கேட்கிறாரு. கௌபாவை கட்டினவர் கௌபாவை கட்டிட்டு துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ் என்னையுமே என் புள்ளைய முஸ்லீமாக்கிறியா அல்லாஹ். எவ்வளவு முக்கியம் என்று விளங்கிச்சா? இன்றைக்கு கௌபாவை கட்டினது பிரச்சனை இல்ல, ஃபியூச்சர் நாளைக்கு நானுமே இந்த புள்ளையும் காபிர் ஆயிட்டா அல்லாஹ் அக்பர். யாருகிட்ட துவா கேட்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட இல்ல, ரப்பு கிட்ட. அதையும் மேல, அதுக்கும் மேல ஒரு இடம். அல்லாஹ் யார்? ரப்பு. நீ தான் அதையும் தரணும் எனக்கு, முஸ்லிமாக்கு யா அல்லாஹ். வஅரினா மனாசிகனா, எங்கட இதுவரை எங்கட கண் முன்னுக்கு காட்டுன கௌபாவை கட்டிட்டோம், ஆட்கள் வரணும், ஹஜ்ஜு செய்யணும், எங்கட கண்ணுல காட்டியா அல்லாஹ். நாங்க கடையொண்டு போடுறோம், ஒத்தருமே வாராங்க இல்ல. எப்படி இருக்கு? ஒத்தருமே வாராங்க இல்ல. ஹோட்டல் ஒன்று போட்டோம், ஒத்தருமே வாராங்க இல்ல. எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் தான் வாராங்க. எத்தனை நாளைக்கு வைப்போம் சொல்லுங்க பாப்போம். கேக்குறாங்க, எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், கண்ணுல காட்டு, ஆட்கள் வரணும், நாங்க கட்டிக்கிறோம். எங்க கட்டிக்கு? தண்ணி இல்லாத காடு, தண்ணி இல்லாத காடு, பாலைவனம், ஒன்றுமே இல்ல. அங்க பள்ளி கட்டிக்குது, எல்லாம் ஆட்கள் வரணும், எங்க கண்ணுல காட்டு சொல்லிட்டு துவா கேக்குறாங்க. வத்துபு அலைனா, எங்களுக்கு தௌபாவ தாயா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். யாரு துவா கேக்குது? எங்களுக்கு தௌபாவ தாயா அல்லாஹ். நானும் நீங்கள் 27 வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தௌபாவு. அதுவும் சொந்தமா தௌபா செய்ய தெரியும் என்ற எத்தனை பேர்? அதுக்கும் அதிரதிக்கும், அதுக்கும் அதிரதிக்கும். எவ்வளவு காலம் எங்களுக்கு இஸ்லாம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இன்னும் அதிரத்து வந்தா தான் தௌபா தெரியும். தனியா தௌபா கேட்க தெரியா? யாழ்லா எல்லாத்தையும் மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்றதுக்கு இன்னும் தெரியா? சொல்லி தர வேண்டிய தேவை. பிள்ளையோட நின்று கொண்டு துவா கேட்கிறாங்க, தௌபாவத்தா யா அல்லாஹ். முடிக்கல, அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ தௌபா தாரவன், நீ இரக்கம் உள்ளவன். துவா முடிக்கிற ஸ்டைல் அதத்தா இதத்தா இதத்தா யாருகிட்ட கேக்குறீங்க? ரப்பு கிட்ட. அப்ப கேட்க உனக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ். அஸ்மால் ஹுஸ்னா ஃபுல்லா ஓதிட்டுருங்க. பிஸ்மில்லா அஸ்மால் ஹுஸ்னா ஃபுல்லா ஓதிட்டு 99 பேர் இங்க ஃபுல்லா எல்லாம் ஓதிட்டுருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 1வது கேட்டாங்க, நல்லா கேட்கிறவன், நல்லா தெரிஞ்சவன். 2வது தௌபாவை கேட்டு சொல்றாங்க, நீ தௌபாவுக்கு கொடுக்கிறவன், தௌபாவை கொடுக்கிறவன், நீ இரக்கம் உள்ளவன். 3வது துவா கேட்கிறாங்க, முக்கியமான துவாக்கள். 3வது துவா கேட்கிறாங்க, தௌபாவை கட்டிட்டா ரப்பனா, திருப்பி என்னுடைய ரப்பே, என்னை பரிபாலிக்கிறவனே, பரிபோஷிக்கிறவனே, வபஅத் ஃபீஹிம், எந்த பரம்பரையில் எனக்கு அனுப்பித்தா, என்ன புள்ள குட்டிவல்ல அனுப்பித்தா. இதெல்லாம் நாங்க கேட்கற இல்ல, இதெல்லாம் நாங்க யோசிக்கவே மாட்டோம். கேட்டிக்கிறோமா? இந்த எந்த பிள்ளைக்கு கேட்போம், யாரெல்லாம் எந்த பிள்ளைய எப்படி ஆக்கிட்டா, அவனாக ஆக்கிட்டா, டாக்டர் ஆக்கு, இன்ஜினியர் ஆக்கு, மௌலவி ஆக்கு, ஆபீஸ் ஆக்கு, ஒவ்வொன்று நாங்க கேட்போம். அவன் பிள்ளைய போக மாட்டோம். இந்த துவா இப்ப நான் சொல்றது இந்த 3வது துவா
அல்லாஹ் தஆலா கபூல் செய்யறதுக்கு 3000 வருஷம் போச்சு. 3000 வருஷம். எத்தனை? அல்லாஹு அக்பர். எப்படி துஆ, எப்படி துஆ, எப்படி இஸ்திகாமத். 3000 வருஷம் எடுக்குது அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு அந்த துஆவை. துஆ கேட்கிறாங்க, ரப்பனா வபஅத் ஃபீஹிம், என்ற பிச்சலங்கள் அனுப்பித்தா ரசூலன், ஒரு ரசூல் நீ எனக்கு அனுப்பித்தா. ஒரு ரசூலை தான் கேட்டாங்க, நிறைய கேட்கல. ஒரு ரசூல் நீ அனுப்பித்தாங்க. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டணும். நீ தான் படைச்சவன், நீ தான் பொருளாளன், நீ தான் செயலாளர், நீ தான் தலைவர், நீ தான் எல்லாத்தையும் வழி நடத்துறது என்றதெல்லாம் அவர் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, எல்லாத்தையும் ஓதி காட்டணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதம் அருளப்பட்டால் அந்த வேதத்தை அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க சொல்றோம், இன்னமா புயிஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த ஹதீஸ் தெரியும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, இன்னமா புயிஸ்து முஅல்லிமா, என்னை அனுப்பினது அல்லாஹ் ஒரு மாஸ்டராக, என்னை அனுப்பினது அல்லாஹ் தஆலா ஒரு ப்ரொஃபஸராக, என்னை அனுப்பினது அல்லாஹ் ஒரு லெக்சராக. நான் அதான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க கேட்ட துஆ, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அவங்களுக்கு வேதத்தை ஓதி காண்பிக்கணும், படிப்பிச்சு கொடுக்கணும். வல் ஹிக்மா, விஸ்டம் என்ற அந்த ஹிக்மத், ஞானத்தையும் அவங்களுக்கு அவர் படிப்பிச்சு கொடுக்கணும். வயுஸக்கீஹிம், வயுஸக்கீஹிம், உள்ளத்தை பியூரிஃபை பண்ணணும். ஜக்கியத் என்று சொல்றோம். ஜக்கி என்று பேரெல்லாம் இது ஜக்கி, அஸ்கா, முஸக்கி இப்படி எல்லாம் பேரிக்கா இல்லையா? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். திக்ருகள், திலாவாத்துகள், ஔராதுகள், நல்ல உபதேசங்கள் சொல்லப்பட்டு உள்ளத்துல நல்ல விஷயங்கள் போடப்படணும். உள்ளம் என்றது ரணவே மாதிரி. ரணவேல டஸ்ட் இருந்தா, கல் இருந்தா பிளைட்ட இறக்கலாம், இறக்க மாட்டான். ரணவேல டேமேஜ் இருந்தா இறக்க இயலாம். உள்ளத்துல டேமேஜ் இருந்தா நல்லது இறங்காது. அது காதோட போயிட்டுரும். இவனுக்கு வேற வேலை இல்ல, இது போயிட்டுருவாரு, இங்க இறங்காது. ரணவே அப்செட், கிளியர் இல்ல. துஆ கேட்கிறாங்க. இந்த துஆவை கேட்டதுக்கு பிறகு சொல்றாங்க, இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் உன்னை தோக்கடிக்க யாராலையும் மேலா. துஆ, உன்னை தோக்கடிக்க யாராலையும் மேலா. அல் ஹகீம், நீ நுட்பம் நிறைந்தவன், நீ ஒரு வேலை செஞ்சா பல நுட்பங்கள் இருக்கும். அல்லாஹு அக்பர். எப்படி துஆ. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இது குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 1வது நாள் தராவி ஓத போகலே வார துஆ. இது கடைசியில இந்த துஆவை ஓதுங்க. இந்த துஆவை ஓதுங்க. இந்த 3 துஆவையும் ஓது. நானும் ஓதணும், நீங்களும் ஓதணும், ஒவ்வொரு நாளும் ஓதணும். அல்லாஹ் சொல்லித்தாரான். ஸ்ரீதேவிகள் ஓதின துஆக்கள் கபூல் செய்யப்பட்ட துஆக்கள், கபூல் ஆன துஆ. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மார்க்கெட் இப்ப நல்லா வளர்ந்து வருது, போடுற எல்லாம் சட்டப்படியா வித்து படுவது என்றுடனே அடுத்த டைம்ல வரும், அடுத்த சீட்டு எப்ப புழுவுது இங்கிட்டு கடை வருதா இல்லையா? வேர்ட் வந்துருச்சு, டாப் ஆஃப் த டவுன் வந்துருச்சு, எல்லாருடைய நாட்களையும் இப்ப வருது, இந்த ஏரியா வளருது, இங்கிட்டு போடுறதெல்லாம் வித்துப்படுது, மண்ணை போட்டாலும் விற்கலும் என்றது வரும் பொழுது அடுத்தது என்ன பாக்குறோம்? எப்ப எடுக்கலும். கடன் எடுத்து போட்டான், கடன் எடுக்கிறது பாவம் இல்ல, அது சுன்னத், அது பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். கடன் எடுத்து சரி ஒன்றை போட்டா ஒரு வருஷத்துல கடன் அடைக்கவும் இல்லை. இப்ப யோசிக்கிறார், ஏன் வந்துருச்சு கபூலியத்தான வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், கபூல் செய்யப்பட்ட துஆக்கள் வாப்பா, இதெல்லாம் ஓதுங்க, இதெல்லாம் கபூல் செய்யப்பட்ட துஆக்கள் இதெல்லாம். இப்ப நாங்க நோம்பு திறக்கிறோம், என்ன ஓதுறோம், எல்லாம் செய்யறோம், மாஷா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய், இந்த நோம்ப கபூல் செய். எத்தனை பேர் ஓதுறோம்? எத்தனை பேர் ஓதுறோம்? இல்ல, யாருமே ஓதுறது இல்ல. சரியான குறவு, ஓதுறது சரியான குறவு. அல்லாஹ் சொல்லிட்டாரான், இதுல ஓதுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. துஆ கேட்ட உடனே அல்லாஹ் எல்லாத்தையும் கபூல் செஞ்சானா? எல்லாத்தையுமே கபூல் செஞ்சான். கடைசி துஆ என்னது? கடைசி துஆ தான் ரசூல் ஒன்று வரணும் என்று துஆ கேட்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3000-4000 வருஷத்துக்கு பிறகுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, எல்லாரும் வராங்க. சரியா? இப்ப இது வரும் பொழுது அல்லாஹு தஆலா, நான் சொன்ன ஆரம்பத்துல, கேட்டதை கேட்டதாகவே தருவான், சில நேரம் கேட்டது அதை விட நல்லதாக தருவான். அது சிஸ்டம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எங்கட ரப்பலையா எவ்வளவு ஹிக்மத்துள்ளவன். அதான் அவங்க கேட்டாங்க, நீ ஹிக்மத்தானவன் யா அல்லாஹ்,
அவங்க கேட்டாங்க, அவன் அல்லாஹ் தஆலா எப்படி அனுப்புறான் என்றா, நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்காக ஒரு துஆ கேட்டாங்க. இதுவும் சூரத்துல் பக்ராலே வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்காக ஒரு துஆ கேட்டாங்க, எப்படி அனுப்பணும் என்று. நான் அதுல சிஸ்டத்தை மாத்தினேன். சிஸ்டத்தை கொஞ்சம் எல்லாம் மாத்தினான், கேட்டதெல்லாம் கொடுத்தான், தர்தீப மாத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ கேட்டாங்க? ரசூலுன் அனுப்பணும், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி உன்னுடைய அத்தாட்சிகள் ஓதி காட்டணும், வயுஅல்லிமுஹுல் கிதாப் வேதத்தை படிப்பிக்கணும், வல் ஹிக்மா ஹிக்மத்தை படிப்பிக்கணும், வயுஸக்கீஹிம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். 4 விஷயம். ஓதி காட்டணும், படிப்பிக்கணும், ஹிக்மத்தை கொடுக்கணும், அதே மாதிரி உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா தர்தீப மாத்தினான். கமா அர்சல்னா ஃபீக்கும் உங்களையே நாங்க ஒரு ரசூல் அனுப்பினோம். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி அவர் ஆயத்துகளை ஓதி காண்பித்தாரு. அதுக்கு பிறகு அவர் செஞ்சது புக்க படிப்பிக்க செய்யல, அவர் ஆயத்துகளை சொல்லி சொல்லி வயுஸக்கீஹிம் ஒன்னாவது ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணினார், ஒன்னாவது உள்ளத்தை நல்லதாக மாத்தினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4வது கேட்டது அல்லாஹ் தஆலா 2வதே கொடுத்தாங்க. இல்ல இல்ல இல்ல, ஆயத்துகளை சொல்லி 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 உள்ளத்தை கிளியர் பண்ணினாரு. உள்ளத்தை கிளியர் பண்ணினதுக்கு பின்னால வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா இப்ப அவரு வேதத்தை படிப்பிக்கிறாரு, எல்லாருக்கும் விளங்குது. ஹிக்மத்தை படிப்பிக்கிறாரு, எல்லாருக்கும் விளங்குது. அதனாலதான் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க குர்ஆன படிக்கிறதுக்கு முன்னால ஈமான தான் படிச்சோம், ஈமான படிச்சதுக்கு பின்னால தான் குர்ஆன படிச்சோம். எங்கட ஈமான் அந்த குர்ஆனின் மூலமாக அதிகமாகிச்சு. அதுக்கு பின்னால்தான் எங்களோட ஈமான் அதிகமாயிடுச்சு. அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ கேட்கும் பொழுது துஆவை நாங்க கேட்கிறோம், அவனை புகழணும், அவன் விஷயங்களை சொல்லணும். சும்மா உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க தான் அதை செஞ்சீங்க, உங்களோட வாப்பா தான் அதை செஞ்சாரு, உங்களோட அவ தான் அதை செஞ்ச, இவர் தான் இதை செஞ்சேன்னு பேசுறோமே. ரப்பு கிட்ட என்ன எல்லாம் சொல்லிக்கிறோம். கேட்டுட்டு வெளியே வந்தோடனே எவ்வளவு கேட்டும் கிடைக்கல, கடைசிக்கு என்ன செய்ய கொண்டு போயிட்டு வட்டி கடையில தான் வச்சு முடிச்சு முடிஞ்சு. கேட்டதை கேட்கிற மாதிரி கேட்கல, கடைசிக்கு அங்க போறேன், ஹராத்துக்கு இல்லாததுக்கு எல்லாம் போறேன். முறைகளை சொல்ல கேட்டும் தரல, தொழுது வேலை இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எனவே துஆ என்றது முக்கியமான ஒரு பாடம். அதை எப்படி கேட்கணும்? அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஃபுல்லா ஓதுங்க, அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஃபுல்லா ஓதுங்க, அதுக்கு பிறகு கேளுங்க. இல்லாட்டி துஆவை ஃபுல்லா கேளுங்க, கடைசிக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஓதுங்க. அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க துஆ கேட்கும் பொழுது ரப்பி 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 துஆ கேளுங்க. நீங்க தலைய கையில போட்டு 2 கையை மூஞ்சுக்கு நேர வச்சு, நெஞ்சுக்கும் மோத்துக்கும் நேர கை 2 வச்சு ரப்பே ரப்பேன்னு துஆ கேளுங்க. சும்மாவே அது அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடுவான, அது அவன் தனி ஜலாலியர், அது அவன் பெயர், அது அவன் பெயர். ரப்பு என்றது அவன் சிவத். அவன் யாருக்கு ரப்பு? ஃபிரௌனையும் அவன் தான் ரப்பு, ஃபிரௌனையும் அவன் தான் ரப்பு, ஏண்டையும் அவன் தான் ரப்பு, நம்ரூதையும் அவன் தான் ரப்பு, புக்தரசத்தையும் அவன் தான் ரப்பு. இன்றைக்கு இஸ்ரேலியர்களோட ரப்பும் அவன் தான், பலஸ்தீனர்களோட ரப்பும் அவன் தான், எல்லாருக்குமே ரப்பு அவன் தானே. அந்த ரப்ப நானும் நீங்களும் எடுத்து அந்த ருபூபியத்தை முன்னால வச்சு ரப்பே என்ன ரப்பு நீதானே, எனக்கு செய்யறதெல்லாம் நீதானே, இந்த மாதிரி சொல்லி துஆக்களை கேளுங்க. நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க ஒரு துஆ 2 துஆ கபூலாவு ஸ்டார்ட் ஆகின உடனே, கபூலாவு ஸ்டார்ட் ஆகின உடனே உங்களுக்கு சும்மாவே பூஸ்ட் ஆகும். அதுல இன்ட்ரெஸ்ட் வேற, அதுல இன்ட்ரெஸ்ட் வேற. ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கொஞ்சம் பழைய காலத்துக்கு போவோம். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம், வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னாராம். ஒருத்தரை காட்டி, இமாம் அவங்களே அதான் போறாரு தானே ஒரு மனிதர். அப்ப இமாம் அவங்க சொன்னாங்களோ, அதான் போறாரு பார்த்துவோம் தான் நினைக்கிறேன். அவரு வந்து முஸ்தஜாபு துஆ என்ன, முஸ்தஜாபு துஆ என்றா அவர் துஆ கேட்டா எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அவர் நல்ல மனிதர், அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்கிறான். ஜாதி ஆளுண்டவர், என்ன சரி தேவைகள் இருந்தா அவர்கிட்ட சொன்னா அவர் கேட்டா கிடைக்குது அப்படின்னு ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு. சொன்னோடனே அவங்க சிரிச்சாங்களாம், அவங்க சிரிச்சாங்களாம். சிரிச்சதுக்கு பின்னால வந்தவர் கேட்டாலும், நான் சரி பிழையா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, நீங்க பிழை சொல்லல, இன்னொரு விஷயம் ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சுன்னா. என்னது? உனக்கு முஸ்தஜாபு துஆவ தெரியும், எனக்கு முஸ்தஜீபு துஆவ தெரியும். அப்படிதான். அப்படின்னா என்ன?
உனக்கு யாரு துவா கேட்டா கபூல் ஆகுது என்று தெரியும், எனக்கு யாருகிட்ட துவா கேட்டா கபூல் ஆகும் என்று தெரியும். அது சுத்தி எனக்கு அவன் தேவையில்லை, எனக்கு யாருகிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்டு எடுத்துக்கொள்ள தெரியும். சுபஹானல்லாஹ். விளங்குதா? அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் எங்கட ரப்பு எங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் நல்ல டைம்ல உட்கார்ந்து இருக்கிறோம். நோம்புல இத்தனை மணிக்கு தான் துவா கேட்கணும், அப்படி எந்த ஷெட்யூலும் இல்ல. இருக்கும் பொழுது எல்லாம் இந்த துவாக்களை கேளுங்க. குர்ஆன்ல நிறைய துவா வருது, அந்த துவாக்களை ஓதுங்க. ஒரு துவாவுமே பாடம் இல்லையா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம சரி திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டிருக்கீங்க. அது மாதிரி ஓதிக்கொண்டிருங்க. ரப்பே ரப்பே நேரான ரோட காட்டு ரப்பே, தெளிவத்தா ரப்பே, நல்ல விளக்கத்தா ரப்பே. கேள்வி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானாக, எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, மக்ஃபிரத்தை தருவானாக, இத்துகை தருவானாக, உடம்பில் ஆரோக்கியத்தை தருவானாக, இந்த காலநிலையை சாதகமாக எங்களுக்கு மாற்றி தருவானாக, இந்த நோன்புக்கு சலாமத்தாக எங்களையும் இந்த நோன்பை எங்களுக்கு சலாமத்தாக மாற்றி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.